Hi friends, welcome to Chutney Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சட்னி பார்க்க போறோம். என்ன அதுனா இஞ்சி சட்னிங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Hi friends, first அடுப்புல வந்துட்டு ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் கொடுக்கிறது இந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு தாங்க. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு அளவு அது தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்க, அது வந்து ரொம்ப சின்னதெல்லாம் கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் இல்லையா, அதுக்காக இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து வதக்கிக்கோங்க நல்லா. இப்போ வந்துட்டு நம்ம புளி ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக. ஓகே, காரத்துக்காக காய்ந்த மிளகாய் நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக போட்டு அரைச்சி வச்சுருங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு தாளிக்கிறதுக்காக. ஓகே, கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள். இது தாளித்ததை வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து நம்ம அந்த சட்னியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இஞ்சி சட்னி, நல்ல டைஜஷன் கொடுக்குங்க இது. ஓகே, சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரெசிபியை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.